ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கண்ணம்மா. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை ஒரு காதல் கதை இல்லை, ஒரு பிரேக் கதையும் இல்லை. இது என்னோட குழந்தை பருவத்தோட ஒரு அழகான நினைவு. உங்களுக்கும் இப்படி யாராவது உங்கள் லைஃப்பில் இருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பர்சன் இருக்காங்க. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது, எப்படி இருக்கான்னு தெரியாது, என்னை ஞாபகம் வச்சுருக்கானான்னு கூட தெரியாது. ஆனால் அவன் விட்டுட்டு போன நினைவுகள் இன்றைக்கும் என் கூடவே இருக்குது. இந்த கதையை நான் ஏன் இப்போ சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், தொடர்கதை. 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் தான், ஆனால் என்ன அது 13 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிடுச்சு. அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருந்தான். அவனை அப்போ பார்க்குறப்போ எனக்கு எதுவும் தோணலை. நான் இப்போ யோசித்து பார்த்தா அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் தானே அப்படின்னு தோணுது. எங்கள் ஸ்கூலில் அவன் தான் டாப்பர், மேமோட ஃபேவரேட். அது மட்டும் இல்லை, எங்கள் கிளாஸோட லீடர். மேம் வெளியில் போனதுக்கப்புறம் கிளாஸ் முழுக்க அவன் தான் பார்த்துக்கணும். யாராவது பேசினா அவங்க பேரை போர்டில் எழுதணும். அவன் பேசுகிறவங்க எல்லாரோட பேரையும் எழுதுவான், ஆனால் ஒருத்தரோட பேரை மட்டும் ஒரு நாளும் எழுதினதில்லை. இது கொஞ்சம் பயாஸ்டான பிஹேவியர் தான், ஆனால் இருந்தாலும் அது எனக்கு ஒரு குட் மெமரி. நான் பேசுகிறப்போ அவன் என்னை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணி எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பான், அவ்வளோதான். அந்த வயசில் அது ஏன்னு எனக்கு புரியலை, நானும் கேட்கல, அவனும் சொல்லலை. ஆனால் இப்போ அந்த மூமெண்ட்டை நினச்சா கூட அந்த சின்ன சிரிப்பு இன்றைக்கும் என் மனசில் அப்படியே இருக்குது. பெல் அடித்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களோட நாள் நிஜமாகவே ஆரம்பிக்கும். நானும் அவனும் ஒரே பஸ்ஸில் தான் வீட்டுக்கு வருவோம். பஸ்ஸில் எனக்கு அவன் தான் சீட் பிடிச்சி வைப்பான், அதுவும் விண்டோ சீட். எனக்கு அப்போ அது வெறும் சீட் தான், ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா அது வெறும் சீட் இல்லை, என்னை பற்றி யோசித்து ஒரு பர்சன் எனக்கு பண்ண கேர்னு தோணும். அதுக்கப்புறம் அவன் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, நான் அவனுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போகிறதுன்றது மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. பஸ் ஸ்டாப் வந்ததும் 2 பேரும் இறங்கி வீட்டுக்கு நடந்து போவோம். ரோட்டில் இருக்கிற மரங்கள், டீ கடை, சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடைன்னு எல்லாமே இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூல் பேக்கை உள்ளே வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்பி வெளியில் வந்து நிறையா விளையாடுவோம். லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸ்கூல், பஸ், டியூஷன், ஹோம்ஒர்க், மறுபடியும் ஸ்கூல்னு. நானும் அவனும் ஒரே டியூஷன் தான். ஒரு நாள் டியூஷனில் என் டியூஷன் மேட் ஒருத்தி என்கிட்ட வாட்டர் பாட்டிலை வச்சுக்க சொல்லி கொடுத்துருந்தா. ஏன்னா அவளோட பேக்கில் வாட்டர் பாட்டில் வைக்கிற அந்த ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி என்னை வச்சுருக்க சொல்லி கொடுத்துருந்தா. நானும் டியூஷன் போகிற அவசரத்தில் அவள்கிட்ட கொடுக்க மறந்துட்டேன், அவளும் கேட்க மறந்துட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஞாபகம் வந்து என்கிட்ட வாங்க என் வீட்டுக்கு வந்தா. ஆனால் அவளுக்கு என் வீடு தெரியாது, ஸோ அவனை கூட்டிகிட்டு தான் என் வீட்டுக்கு வந்தா. அவள் வந்து கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவளோட வாட்டர் பாட்டில் என்கிட்ட தான் இருக்குல்ல அப்படின்னு. நான் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவள்கிட்ட கொடுத்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா என்கிட்ட எதுவும் கேட்குறதுக்கு முன்னாடியே, உன்கிட்ட யார்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேலன்னு பலாருன்னு ஒரு அறை. நான் அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டேன். மறுநாள் ஸ்கூலில் அவன் என்கிட்ட வந்து ரொம்ப வலிச்சுதான்னு கேட்டு எனக்கு சாக்லேட் கொடுத்தான். அந்த விஷயம் இன்றைக்கும் என் மனசில் அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த வயசில் யாராவது நம்மளை கவனிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. திருப்பி பஸ், ஸ்கூல், டியூஷன், சிரிப்பு, ரேஸ், சண்டை, சமாதானம்னு நாங்கள் வளர்ந்துட்டே இருந்தோம். ஆனால் அந்த நாட்கள் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியல. சில குட் பைக்கு எண்டு கார்டு இருக்காது. ஒரு நாள் அது சும்மா நடந்துடும், அதுவும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காலையில். ஒரு நாள் காலையில் நான் பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். என் கண்ணு அவனை தான் தேடிச்சு, ஆனால் அவன் அங்கே இல்லை. லேட் ஆகியிருப்பான்னு நினச்சேன். பஸ் வந்துச்சு, நான் பஸ்ஸில் ஏறினேன். இந்த முறை யாரும் எனக்காக விண்டோ சீட் பிடிக்கல. அதுவும் எனக்கு இப்போ பெருசாக தெரியல. ஒரு நாள் தானே லீவ் போட்டிருப்பான்னு நினச்சேன். ஸ்கூலுக்கு போய் கிளாஸில் உட்காந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. கிளாஸ் வழக்கம் போல தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மறுநாளும் அவன் வரல. பஸ் ஸ்டாப்லேயும் இல்லை, கிளாஸ்லேயும் இல்லை, டியூஷன்லேயும் இல்லை. 3 நாள், 4 நாள், 5 நாள்னு ஒரு வாரம் ஆச்சு. ஒவ்வொரு நாள் நாளைக்கு வருவான்னு தான் நினச்சேன். ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து அவங்க ஃபேமிலியாக ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னான். அதை சொன்னவளும் சாதாரணமாக சொல்லிட்டா, கேட்டு நின்னவளும் சாதாரணமாக தான் நின்னேன். ஏன்னா அப்போ எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியலை. அழலை, கத்தலை, யார்கிட்டையும் போய் ஏன் சொல்லாமல் போயிட்டான்னு கேட்கல. ஆனால் எனக்குள்ள ஒரு எம்டினஸ் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அவன் என்கிட்ட பாய் சொல்லலை, நானும் அவனை பார்த்துக்கோன்னு சொல்ல முடியல. அதனால தான் இப்போ கூட சில நேரம் அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், என்னை ஞாபகம் வச்சுருப்பானான்னு நிறைய யோசிப்பேன். அண்ட் ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ். ஆனால் எனக்கு இதை சொல்லணும். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
உன்னை எப்படி தேடுறது எங்கே தேடுறதுன்னு தெரியல. ஆனால் திரும்பி எனக்கு நீ கிடச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அதே ரோட்டில் கதை பேசிட்டு விளையாண்டுட்டு திரும்பி அந்த சின்ன குழந்தைங்களா மாறினா நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னும் அந்த ரோடு, அங்கே இருந்த வீடு, இதெல்லாம் உன்னை தான் ஞாபகப்படுத்துது. த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் அஸ் வாஸ் பியூட்டிஃபுல்ல. லைஃப்பில் சில பேர் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க இருந்த கொஞ்ச நாள் நம்ம வாழ்க்கை முழுக்க ஞாபகம் இருக்கும்.